இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட நம்ம ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். பல பேர் கர்ப்பத்தின் கனிக்காக இந்த நாள்ல ஏங்கி கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இதற்காக கண்டிப்பாக ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு உணர்த்துதலின் பேரில் தான் நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இன்றைக்கும் இதற்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு ஏவுதல் இருந்தபடியினால இந்த காரியத்திற்காக நம்ம இன்னைக்கு விசேஷமாக ஜெபிக்க போறோம். கர்ப்பத்தின் கனிக்காக நம்ம விசேஷமா ஜெபிக்க போறோம். அதுல இருக்கக்கூடிய தடைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்று உடைத்து கர்த்தர் வெற்றியை கொடுக்க தேவனாய் காணப்படுகிறார். வருகிற மாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தோடு இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை தொட்டு ஆசீர்வதித்து நீங்க வருகிற மாதத்துல ஒரு சந்தோஷமான செய்தியை கர்த்தர் சொல்லும்படியாக உங்களுடைய இருதயத்துல உங்களுடைய முகத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம முதல்ல ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்தே நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம தியானிச்சுட்டு நம்ம இதற்காக நம்ம விசேஷமாய் போராடி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஃபர்ஸ்டா என்ன இங்க பார்த்தோம் அப்படின்னா, அன்னாளோட கர்ப்பம் இங்க என்ன ஆகுது அப்படின்னா அடைக்கப்பட்டு இருக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். இங்க என்ன ஆகுதுன்னா, அடைக்கப்பட்டு இருக்கிறனால அவளுடைய சக்காளத்தி அவள் துக்கம் படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அதாவது 1 சாமுவேல், அதாவது 1ஆம் அதிகாரம் தான் நான் இப்போ நம்ம ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம இப்போ தியானிக்க போறோம். நீங்க அப்படியே எடுத்துட்டு என் கூடயே அப்படியே இப்ப 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சக்காலத்தை என்ன படுத்துறா அப்படின்னா துக்கப்படுத்துறாள் அப்படின்னு சொல்லி பாக்குறது. இப்ப துக்கப்படுத்துறனால என்ன ஆகுது அப்படின்னா அன்னாளுக்கு மன வேதனை ஆகுது. இப்போ இந்த நாள்ல இத பாத்துட்டு இருக்க அநேக பேர் அதே சூழ்நிலையில தான் காணப்படுறீங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, இன்னும் விசேஷம் இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையா, உங்களுக்கு எத்தனை குழந்தை, இந்த மாதிரி கேட்டு நீங்க மனதளவுல ரொம்ப நொந்து போய் இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்று உங்களுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் இன்று உங்களுடைய கர்ப்பத்துல ஒரு கருவை உருவாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக அவர் காணப்படுறார். அதனாலதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மனுஷங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்க பயங்கரமான ஒரு கவலையில ஒரு வேதனையான ஒரு பள்ளத்தாக்கில் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க. அவ என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளுடைய சக்காலத்தை அவளை துன்பப்படுத்தும்படியாக அவளை கஷ்டப்படுத்தும் பொழுது அவ என்ன பண்றா அப்படின்னா, அவ சாப்பிடாமல் அழுந்து கொண்டிருப்பாள் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். 7ஆவது வசனத்துல பாருங்க, சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அதே மாதிரிதான் பலர் இந்த சூழ்நிலை நீங்க காணப்படுறீங்க. நிறைய நாள் நான் சாப்பிடல, எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லையே, ஏன் எனக்கு கடவுள் கொடுக்கல, நான் நல்லா ப்ரேயர் பண்றேன், எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு இந்த ஆசீர்வாதம் மட்டும் இல்லை. எல்லாரும் கேட்குறாங்க, நான் என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல, எப்படி இந்த பிரச்சனையை டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியல, இவங்க வாயெல்லாம் அடைக்கணும்னா எனக்கு என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சா மட்டும்தானே முடியும். ஆண்டவரே நீங்க எனக்கு மேல கருணை காட்டுங்க, ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் உங்க கண்ணு மூடி இருக்கு, இப்படி நீங்க அநேக நாள் இரவு நேரங்கள் அழுது கொண்டு சாப்பிடாமல் கவலையோடு நீங்க காணப்படுற ஒரு பெண்ணாக நீங்க காணப்படலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்று கர்த்தர் உங்களுடைய கற்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசத்தோடு இந்த வீடியோ நீங்க கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா 10ஆவது வசனத்துல பாருங்க, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பல பேர் நம்ம இப்படிதான் பண்றோம். நம்மளுடைய இருதயத்துல அதிகமா காயம் ஏற என்ன பண்றோம் அப்படின்னா, ஆண்டவரோட சமூகத்துல போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிடுறோம். எதுக்காக நம்ம அழுறோம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா நம்ம மனசு அப்படி உடையும். அவங்களோட வார்த்தைகள், மனுஷங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஸ்கிரீன் மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஓடி என்ன ஆகுது அப்படின்னா, அது மன துக்கம் பொங்கி நம்மளுக்கு அழுக மட்டும்தான் நமக்கு வார்த்தைகளா வருது. இப்போ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் வசனத்துல பாருங்க, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். 13ஆம் வசனம், அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. இதுல பாத்தீங்கன்னா நம்ம அழுகிறோம், நம்ம வேதனைப்படுறோம், ஆனா மக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க, இவ எதுக்கு இப்படி அழுதல் ஜெபம் பண்றா, அப்ப ஏதோ பாவம் பண்ணிருக்கா போல, அதான் இப்படி உட்கார்ந்து அழுது வேதனைப்பட்டு ஜெபம் பண்றா, ஏதோ தப்பு பண்ணாதானே அழுது ஜெபம் பண்ணுவாங்க, அப்ப ஏதோ தப்பு இருக்கு, அதனாலதான் ஆண்டவர் இவளுக்கு கொடுக்கல போல, இப்படிலாம் மனுஷங்க பேசுறாங்களா அவங்கள குறிச்சு. அழுக கூட எனக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் என்று சொல்கிறார், நீ துக்கமுகமா இருக்கக்கூடாது மகனே, இதை பாக்குற நீ துக்கமுகமா இருக்கக்கூடாது, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட போகிறது என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார். அடுத்து நம்ம வாசிக்கலாம் 15ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். என்ன பண்றா அப்படின்னா, கர்த்தர்
கர்த்தருடைய சந்நிதியில அவளுடைய வேதனை எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டாள். இன்று நம்ம இப்படிதான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்கணும். இப்ப அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணா பார்த்தோம், உதடுகள் மாத்திரம் அசைந்ததுன்னு பாக்குறோம். நீங்க சத்தமே போட வேண்டாம். நீங்க அமைதலா, நீங்க ஒரு பயபக்தியோடு இன்றைக்கு கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதம் தரணும், நீங்க பயபக்தியோடு மாத்திரம் நீங்க அந்த தாட் மட்டும் வச்சுக்கோங்க. இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார், அதை மட்டும் உங்களுடைய எண்ணத்துல வச்சுக்கோங்க. சத்தம் போட்டு நீங்க ஜெபிக்கணும் அல்ல, உங்க இருதயத்தை அவர் இடத்துல ஊற்ற போறீங்க. உங்களுக்கு என்ன கவலை இருக்கோ அது எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி இன்றைக்கு நீங்க ஊற்ற போறீங்க அன்னாள் மாதிரி. இப்போ 17ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அதற்கு ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். 18ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க வச்சிருக்காருன்னா, ஆண்டவர் உங்ககிட்ட ஏலி மாதிரி ஆண்டவர் உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கார். நீ சமாதானத்தோட போ, நீ என்ன விண்ணப்பம் பண்றியோ அதை ஆண்டவர் உனக்கு செஞ்சுட்டாரு, நீ விசுவாசத்தோடு போ, நீ விசுவாசமா இரு, நீ இனிமேல் இதை குறிச்சு என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நீ சமாதானத்தோடு இருன்னு சொல்லி ஆண்டவர் உங்க இந்த வீடியோ மூலமா உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறார். இப்போ அண்ணால என்ன பண்றாங்க, வீட்டுக்கு போயிட்டு போஜனம் பண்ண நல்லா சாப்பிட்டு, இனிமேல் நான் துக்கமா இருக்க மாட்டேன், அவங்க துக்கமுகமா இருக்கவில்லை அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ நீங்க நம்ம எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல ஊற்றி விட போறோம். ஊற்றி விட்டு இனி நீங்க துக்கமுகமா இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து விட்டார். இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதுக்கு அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனம் பாருங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். இன்று கர்த்தர் உங்களுக்கு அதே மாதிரி தான். இன்னும் சில நாள், இன்னும் கொஞ்ச நாள்ல, வருகிற மாதத்துல, அடுத்த மாதத்துல, இன்னும் கொஞ்ச நாள் தான் மகளே, உன்னுடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய். சாமுவேல் போன்ற ஒரு தீர்க்கதரிசியை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறாங்க. எல்லாரும் நீங்க எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களால முழங்கால் படி போட முடிஞ்சா கண்டிப்பா போடுங்க. இல்லையா, கண்களை மூடி ஒரு மனத்தோடு ஜெபிங்க. ஒரு மனமா நீங்க ஜெபிச்சீங்கன்னா கண்டிப்பா இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய போறார். தடைப்பட்ட அந்த கர்ப்பத்தின் கனி இன்று ஆசீர்வதிக்கப்பட போகிறது இயேசுவின் நாமத்தினால. ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. இயேசு சுவாமி, அப்பா நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கர்ப்பத்தின் கனியை உண்டு பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தினால. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாதபடி கிரியை செய்கிற பொல்லாத ஆவின் கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வான மண்டலங்களில் பொல்லாத ஆவின் கிரிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். அப்பா, என் பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா, உண்மை நம்பி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபங்கள் வீணாய் போகக்கூடாது ராஜா. அவங்களுடைய ஜெபங்கள் வீணாய் போகக்கூடாது ராஜா. கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. அப்பா, உம்முடைய கரத்துல இருந்தது அப்பா அந்த கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதம் கிடைக்குது ராஜா. நீங்க ஆசீர்வதித்தால் மாத்திரமே அது ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இந்த மாதத்துல அவங்க அதை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரிகா பலரபா ரஷபரபலரபா இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். அந்த ஆசீர்வாதம் உனக்கெல்லாம் இறங்குகிறது மகளே. கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு ரிகா பரபா லரபா ரிஷபரபலரபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, நீங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறீங்க, தொட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா ஒரு மனமாய் பாரப்பட்டு என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து விட்டீர் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன்ப்பா. அப்பா ஆண்டவரே, நீங்க இனிமேல் அவங்க நிந்தை சொல்லுக்கு ஆண்டவரே, அவங்க யார் ஆண்டவரே, அப்பா பேச்சுக்கு அவங்க ஆண்டவரை செவி கொடுக்காதபடி கர்த்தாவே அவங்களுடைய வாய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க அடைத்து போடுங்க. அப்பா, அந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா, பிசாசானவன் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டு இருக்கிறார் ராஜா. அந்த ஆசீர்வாதத்தை அவங்க சுதந்திரித்துக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. In the name of Jesus, received in the name of Jesus. ஒரு வல்லம் எங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. வயிற்று பகுதியில் தேவனுடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். மகளே, நீ கவலைப்படாது. கர்த்தர் உன்னுடைய கற்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சகோதரி, நீங்க கண்ணீரோடு கூட நீங்க என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தாவே, இப்பவாது நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டார். நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்திற்கு ஆன பதில் நீ பெற்றுக்கொள்ள போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கற்பத்தின் கனியை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆமென், 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 ஆமென். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய கற்பத்தின் கனியை கர்த்தர் நீ தொட்டு ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அவங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, சுதந்திரிக்க முடியாதபடி தடை செய்கிற ஆண்டவரே அவங்களுடைய பாரம்பரியத்தின் கிரியைகளாக இருக்குமானால், சாபத்தின் கிரியைகளாக இருக்குமானால், எல்லாவற்றையும் கர்த்தர்
நீங்க உடைத்து போட வேண்டுமாறு ஜெபிக்கிறார் ராஜா. அப்பா உடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால, பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு வல்லமை உங்களுக்குள்ள இறங்கி கொண்டு இருக்கிறது. ஏசு சுவாமி இந்த நேரத்தில் உங்களுக்குள்ளாக அந்த பிரசனத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஆமேன் ஆமேன். அவருடைய தொடுதலை நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமேன். பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரிக்கபரா பலர பரஷபர பலரபோ. தேங்க்யூ லார்ட். அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரி நீங்க மிகவும் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. ஏசப்பா நான் உமக்காக நான் எல்லாமே செய்றேன், ஆனா எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லையப்பா, எல்லாரும் பேசுறாங்கப்பா, அப்பா என்னை கண்ணோக்கி பாருங்கப்பா அப்படின்னு நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நீ என் பார்வைக்கு மிகவும் அருமையானபடினால் கனம் பெற்றாய் மகளே, இதோ உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுகிறேன். ரிஷபரபலரபா, உன் சந்ததி எனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அப்பா நீங்க அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் கற்பத்தின் கனியை தொட்டு ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்து விட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்கிற அற்புதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்ம இதற்காக விசேஷமாய் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்க போகிறார். விசேஷமா அந்த 2 சகோதரிகளை குறித்து ஆவியானவர் பேசினார். நிச்சயமா நீங்க சாட்சி சொல்லுவீங்க. நீங்க பெற்ற ஆசீர்வாதத்தை கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நேரத்திலும் நம்ம சில வார்த்தைகள் நீங்க வசனங்களை நீங்க அடிக்கடி நீங்க இனிமேல் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். சங்கீதம் 127 3ஆம் அதிகாரம், அந்த 127 ஃபுல்லாவே நீங்க வாசிக்கோங்க. அதாவது நீங்க எப்படி ஒரு மனைவியா ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ஒரு பிள்ளை எப்படி ஆசீர்வதிக்கப்படும், கற்பத்தின் கனி எப்படி ஆசீர்வதிக்கப்படும், இந்த காரியங்கள் எல்லாம் அதிகாரத்துல காணப்படுது. நீங்க இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அசை போட்டுக்கிட்டே இருங்க. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொன்னீங்களே, கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்களேப்பா, நான் பெற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சொல்லிக்கிட்டே இருங்க, அசை போட்டுட்டே இருங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுங்க. உங்க வயிற்றுல கையை வைத்துக்கோங்க. வச்சுட்டு இந்த வசனத்தை அடிக்கடி, அதாவது சங்கீதம் 127 நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு நான் விசுவாசிக்கிறேன், நான் இனிமேல் துக்கமா இருக்க மாட்டேன், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்துட்டீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிற விசுவாச வார்த்தைகளை நீங்க இனிமேல் நீங்க சொல்லணும். இனிமேல் நீங்க இதை குறித்து கவலைப்படக்கூடாது. இனிமேல் இந்த வசனங்களை சொல்லி அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாய் வருகிற மாதத்துல நீங்க ஒரு அற்புதத்தை காண போறீங்க. எங்களுக்கு நீங்க சாட்சியை கண்டிப்பா தெரியப்படுத்தணும். இந்த ஜெப வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார், உங்களுடைய இருதயத்திற்கு ஆறுதலை கொடுத்திருப்பார் என்று சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அல்லது வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்க ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.